அழகாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் இனி தூரம் அதிவேகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த கொலாஜ் எடிட் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம இன்மெலோ ஆப் பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருக்கு, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை பத்தியும் நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு மேல ஸ்கிரீன்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு நல்லாவே கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இப்போதைக்கு ஒரு 58 செகண்ட்ஸ் வச்சு ஓகே கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மியூசிக் ஐக்கான செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இப்ப சாங் பிளே பண்ணி பார்த்து ஸ்டார்டிங் ஒரு 2 செகண்ட்ஸ் 2.5 செகண்ட்ஸ் மியூசிக் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கரெக்டா ஸ்பிளிட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து டிலீட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி பிடிச்சு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க. எண்டிங்லயும் அதே மாதிரி உங்களுக்கு லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு எண்டிங் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு அப்படியே டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சர் அப்படியே கிளிக் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இப்ப ஸ்டார்டிங் வந்துருங்க. ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல டார்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு பக்கத்துல அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டார்க்னஸா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேல கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த ஒப்பாசிட்டி செலக்ட் பண்ணிட்டு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க்னஸா கிடைக்கும், டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல இன் ஆப்ஷன்ல லாஸ்ட்ல அன்ஃபோல்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், சாங்கும் கொடுத்துருப்பேன், 1 கிளிக்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க ஃபிங்கரை வச்சு ஜூம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த பிக்சரை வீடியோ எண்டு வரை கொடுத்துருங்க. அந்த எண்டில் இருக்கிற ஏரோ மார்க்கை டச் பண்ணீங்கனாலே வீடியோ எண்டுக்கு இருக்கும், வீடியோ எண்டு கொடுத்துருங்க. மேல பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஓவர்லே இல்லைன்னா மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லைட்டா கம்மி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கம்மி பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா வந்து வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை வீடியோ எண்டு வரை கொடுத்துருங்க. மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல 3rd ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே குட்டியா பாட்ஸ்மா இருக்குல்ல, இதை வந்து ஒரு 5 கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல மேல, இதை வந்து உங்க ஃபிங்கர்ல லைட்டா மட்டும் பிடிச்சு இழுத்து பாருங்க, இந்த மாதிரி கர்வ்னஸ் மாதிரி கிடைக்கும். இப்படி வந்தோம்னா டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த பிக்சரை கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சு இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. சென்டர்லயே லெஃப்ட் சைட் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் PIP ஆப்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் பிக்சர் எப்படி எடிட் பண்ணீங்களோ சேம் ப்ரொசீஜர் தான், இந்த பிக்சரையும் அதே மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே சின்னது பண்ணி வச்சு ரைட் சைட் சென்டர்ல ரைட் சைட் கார்னர்ல கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ கீ ஃப்ரேம் தான் கொடுக்க போறோம். கீ ஃப்ரேம் கான்செப்ட் இல்லைன்னா அதுக்கு தனியாவே ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. அட் அ டைம்ல சேம் மேல இருக்கிற பிக்சரை டச் பண்ணி ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 2.5 செகண்ட் மியூசிக் வச்சுட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால 1.5 செகண்ட்ஸ் கரெக்டா இந்த இடத்துல வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு சேம் டைம்ல கீழே இருக்கிற பிக்சரையும் டச் பண்ணி கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுட்டு மேல ஸ்கிரீன்ல அந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை வந்து லெஃப்ட் சைட் லைட்டா ஹைட் ஆகிற மாதிரி வந்து மறைச்சு வச்சுக்கிறேன். ரொம்ப வந்து டிராக் பண்ணி கொண்டு போயிடாதீங்க, லைட்டா ஹைட் ஆனாலே போதும். இப்போ மேல இருக்கிற பிக்சரை டச் பண்ணிட்டு அந்த ஒயிட் லைன் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல அந்த பிக்சரை ரைட் சைட்ல கொஞ்சம் ஹைட் ஆகிற மாதிரி கொண்டு போய் வச்சிருங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவுல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்து கீழே இருந்து இந்த செகண்ட் அனிமேஷன் கொடுத்துருங்க. அடுத்த பிக்சருக்கும் சேம் ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து இந்த செகண்ட் அனிமேஷனை கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ பிளே பண்ணி பார்த்தா அந்த லிரிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டா இந்த இடத்துல வந்து கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. சேம் கீழேயும் அந்த பிக்சரை டச் பண்ணி ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த கீ ஃப்ரேம்ல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் பிக்சரை லைட்டா வந்து
மேலே கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு தள்ளி வச்சிருங்க இந்த இடத்துல. அப்படியே கீழே பாருங்க, மேலே இருக்கிற பிக்சர் டச் பண்ணிட்டு அந்த கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீன்ல உங்க ஃபிங்கர் வச்சு லைட்டா கீழே இழுத்து வச்சிருங்க. இப்போ இந்த லாஸ்ட் 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவுல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பிக்சருக்கும் சேம் இதே அனிமேஷன் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 கீ ஃப்ரேம்ஸ் வந்து 2 பிக்சருக்குமே இருக்கும். கரெக்டா அந்த மிடில் கீ ஃப்ரேம்ல வச்சு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இதை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்து இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த டாட் மாதிரி இருக்குல்ல இதை பிடிச்சு லைட்டா வந்து இழுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த டாட்டை பிடிச்சி லைட்டா வந்து இழுத்து பாருங்க. இந்த மாதிரி ஷேடு மாதிரி உங்களுக்கு கிடைச்சோன்னா டிக் மார்க் கொடுத்துக்காங்க. இப்போ இதை வந்து சைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி சென்டரா கொண்டு வந்து வச்சிருங்க. இதுக்கு அனிமேஷன் கொடுக்கணும். மேல அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இன்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹார்ட் அனிமேஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்ல இருக்குது இல்ல, அதை உங்க ஃபிங்கர்ல ஒன்ஸ் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற 2 பிக்சரை மட்டும் உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற பிக்சரை வந்து டச் பண்ணிடாதீங்க. மேல எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு, இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஷேக் ஆப்ஷன்ல கேம் ஷேக் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பீட்ஸ்ல பிளாக் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வெதர்ல ஸ்னோ எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன்ல பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே ஹார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதை வீடியோ எண்டு கொடுக்காதீங்க, அப்படியே வச்சிருங்க. கரெக்டா இந்த இடத்துல வச்சு எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்து பீட்ஸ்ல ஜூம் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. எஃபெக்ட்ஸ்ல ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா டபுள் டேப் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஒரு ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதை செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் ஐக்கான் காட்டும் கீழே, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள போகும். இந்த மாதிரி ஹாட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து நான் மெட்டீரியல்ஸா டிஸ்கிரிப்ஷன்ல ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு எங்க வேணும்னாலும் வச்சுக்கோங்க. நான் டாப்லயும் பாட்டம்லயும் இந்த 2 ஸ்டிக்கரை கொண்டு போய் வச்சுட்டு இதை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இதை டபுள் டேப் பண்ணி லூப் அனிமேஷன்ல ஹார்ட் அனிமேஷன் கொடுத்து மேல டியூரேஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். 2க்குமே டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லிரிக்ஸ் வந்து நீங்க குரோம்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்களே கூட சாங் கேட்டு டைப் பண்ணி ஸ்பிட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதுலயே கலர் அனிமேஷன் இதெல்லாமே இருக்கு, இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். சப்போஸ் லிரிக்ஸ் எடிட் உங்களுக்கு தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்லயே அதுக்கான நிறைய வீடியோ லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ எடிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வந்து பிளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து 2K இல்ல 1080 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்மெலோ ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பும் இன்ஷாட்டோட கம்பெனியோடது தான். இது ஓபன் பண்ணா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. மேல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க, கொலாஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதுல இந்த எல்லோ கலர்ல கிங் மாதிரி போட்டிருக்குல, அதை கிளிக் பண்ணா அது ஃபேடு, அது இல்லாம மற்றது எல்லாமே ஃப்ரீ தான். அதை கிளிக் பண்ணிட்டு யூஸ்ங்கிறது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து 4 பிக்சர் இந்த வீடியோக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோ டெம்ப்ளேட்ஸும் டிஃப்ரெண்ட் செகண்ட்ஸ் இருக்கும். நான் செலக்ட் பண்ணது ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். இதுல 4 பிக்சர் வந்து கேலரிக்குள்ள டைரக்டா அது வந்து போகும். நீங்க வந்து 4 பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி பிக்சர் பிடிக்கலன்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும், ரீப்ளேஸ் கொடுத்துக்கலாம். அப்புறம் எடிட் ஆப்ஷன் இருக்கு, எடிட் கொடுத்து சேஞ்சஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். மியூசிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதுல சேஞ்சின் இருக்கு, இதை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க மை மியூசிக் கொடுத்து உங்களோட ஃபைல் மேனேஜருக்குள்ள இருக்கிற சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும், அதுவும் நீங்க கொடுத்துக்கலாம். லைப்ரரியில் இருக்கிற மியூசிக்கும் நீங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் மை மியூசிக் கொடுத்து ஒரு சாங் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். பேக் கொடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்க வந்து டெக்ஸ்ட் கூட டைப் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் கூட இருக்கு, நீங்க ஃபாண்ட்டும் இதுல சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ், கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே இருக்கு. நான் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கிரீன்ல மேல பாத்தீங்கன்னா இன்மெலோன் இருக்குல்ல, அந்த லோகோ வந்து போகணும்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆட் இருக்கு, அதை வந்து
பார்த்தீங்கன்னா தான் அந்த லோகோ வந்து போகும். அது போனதுக்கு அப்புறம் மேலே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆப்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.